ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீடியோஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணா சேர்ந்து மூவி பார்க்கலாமான்னு கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ண. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா அவளோட ஃபேமிலி மெம்பர் கூட பேசிட்டு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? சரி மாப்பிள்ள என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஒரு சோல்ஜர்னு சொல்ல இவ்ள பாத்தீங்கன்னா எனக்கு சோல்ஜருக்கு சுத்தமா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்த பொண்ணு யாருன்றத பாக்குறதுக்காக இவன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டாக்டருக்கும் எனக்கு சுத்தமா செட் ஆகுதுன்னு 2 பேரும் இப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய சோல்ஜர் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அதுல ஒரு சோல்ஜர் பாத்தீங்கன்னா கேப்டன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீங்க என்னடா பண்றீங்கன்னு ஹீரோ கேட்கலாம். இங்க ஒரு கிரிமினல் ஓடி வந்துட்டானே இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா அந்த கிரிமினல் நம்ம ஹீரோனை புடிச்சு வச்சுட்டு யாராவது கிட்ட வந்தீங்கன்னா கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி அவ கழுத்துல கத்திய வச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ அவளை காப்பாத்துறான். இவன் இப்படி காப்பாத்தும் போது ஹீரோட கையில அடிபட்டுருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்க எனக்கு எதுவும் ஆகல, ஆனா உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கு வாங்க போலான்னு ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட ஹீரோ இவ்வளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, அப்படி இருக்கப்ப இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி இவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்துருது. அந்த கால் வந்தோடனே எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக எவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன இவர ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாருன்னு பின்னாடியே ஓடி வர பார்த்தா ஹீரோ ஹெலிகாப்டர்ல ஏறி போலான்னு வந்து நின்னுட்டு இருக்க. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க காயம் இன்னும் ஆறல, நாளைக்கு மறக்காம ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவங்க 2 பேரும் போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே 2 பேருக்கும் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் எவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. சாரிங்க என்னால உங்களை பார்க்க வர முடியல, நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், இன்னொரு நாள் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். 2 பேரும் போன் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. ஆனா பொண்ணு பார்க்க வந்தது இவங்க 2 பேரும் தான்ற விஷயம் அவங்க 2 பேருக்குமே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியிலாம ஆளுங்க கூட நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினை பாக்குறான். அவளை பார்த்த உடனே இது அந்த பொண்ணு தானே அப்படின்னு பாத்துட்டு இருக்க. ஏய் மச்சான் யாரடா பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு போலன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போனே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. வேணா சொல்லு, அந்த பொண்ணு பத்தின டீட்டெயில் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒரு டீட்டெயிலும் வேணாம், ஏன்னா அந்த பொண்ணு டாக்டரா வேலை பார்க்கறானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கேப்டனோட பார்வை இப்போ ஒரு பொண்ணு மேல பட்டிருக்கேன்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. ஒழுங்கா வாய் மூடிட்டு போ, இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருன்னு ஹீரோவனை துரத்தி விட்டுட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான். அவ கூட பேசலான்னு இவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு பையன் தான் வரான். யாருன்னு பார்த்தா அவளோட எக்ஸ். இப்ப அவனை பார்த்த உடனே என்ன வேணும், இதுக்காக என்ன வம்பிழுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல நான் உன்னை வம்பிழுக்கல செல்லும், உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். எங்க பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் எதுவும் தெரியாம அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்துட்டேன். இனிமே அவ கூட பெட்ல ஒண்ணா இருக்கவே மாட்டேன், இந்த ப்ராமிஸ். எனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்ற கதையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது சொல்லுன்னு ஹீரோயின் அவன் கூட சண்டை போட அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. இப்ப இந்த பொண்ணு நீ அவனை 3 வருஷமா காதலிச்சிருக்க, ஒரு கிஸ் பண்ணதுல ஹக் பண்ணதுல அப்படி என்ன காதல், ஆனா என் கூட பழகுன ஒரே மாசத்துல பெட்ல இருந்திருக்கான் பாருன்னு சொல்ல நீங்க இந்த மாதிரி சீப்பா தான் பழகுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு உங்க 2 பேருக்கு தான் சரியான மேட்ச். எப்படியா போயிட்டாலங்கன்னு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வரலான்னு வர அவன் விட மாட்டேங்கிறான். இப்பவே இவளோட கையை பிடிச்சிட்டு வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ இவள காப்பாத்துறான். இப்ப அவனை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா யாரா நீ, எங்க 2 பேருக்கு நடுல வர, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவனோட கையை பிடிக்கிறது ரொம்ப தப்பு, தள்ளி போடன்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை தூக்கி விட்டு பறக்க விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்க, இல்லைன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பாக்கணும்னு சொல்ல இவன் சொன்னதை கேட்டவனா அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்ல எனக்கு எதுவும் ஆகல, காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்யூ பண்ணு. இவ ஹீரோவோட காயத்திலேயே அடிச்சிடுறான். அதை பார்த்தவன ஹீரோக்கு லைட்டா வலி எடுக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ மன்னிச்சிருங்க, உங்க கையில காயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த நான் சுத்தமா மறந்து போயிட்டேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணலான்னு சொல்ல ஹீரோ சரின்னு இவ கூட ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்காக மருந்து எடுக்க போக இந்த சைடு ஹீரோக்கு அவங்க பாட்டி தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க பாட்டி கால் பண்ணி ஏண்டா பிளைண்ட் டேட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க சொன்னா எங்க சுத்திட்டு இருக்க, உனக்கு பார்த்து வச்ச டாக்டர் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட பேரு சாங்கின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் அமிச்சேல, ஆனா நீ அவளை பார்க்கவே மாட்டேங்கிற, இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன் கூட நான் பேச மாட்டேன், எனக்கு அந்த சாங் பொண்ணை மட்டும்தான்
பிடிச்சிருக்கு, வேற யாரை நீ கூட்டிட்டு வந்தாலும் என் வீட்டுக்கு மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டி விட்டு போனை வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வந்து உன்னை பார்த்த உனக்கு அப்ப ஞாபகம் வருது, டாக்டர் உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்க, அதை பார்த்த உடனே ஹீரோயின் டக்குன்னு வந்து புடுங்கிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா திரு முழிச்சிட்டு நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், அதனால இந்த பேப்பரை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, அந்த பேப்பர் எனக்காக தானே, அப்ப என்கிட்டே கொடுத்துருந்தேன் ஹீரோ கேட்க, இல்ல என்னால தர முடியாது, இது என்னோட பர்சனல் சொல்லி ஹீரோயின் உள்ள வாங்கிட்டு போயிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் அவளோட கோட்ல வச்சுட்டு ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு வீட்டுட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல என்ன எழுதி வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் திருன்னு முழிச்சிட்டு தேங்க்யூன்னு எழுதிருந்தேன்னு சொல்றான். அதை கொடுக்கறதுக்கா இவ்வளவு வைக்கும், அதை என்கிட்டே கொடுத்தா நானே பாத்துக்குவேன்ல. சரி விடு, தேங்க்யூ எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, பொதுமக்களை காப்பாத்துறது என்னோட கடமை, அதுதான் நான் பண்ணேன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு மருந்து போட்டுட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா எந்திரிச்சு மருந்து எடுக்கும் போது ஹீரோ இதுதான் சாக்குன்னு அவ பாக்கெட்ல உள்ள அந்த பேப்பரை எடுத்து அதை படிச்சு பார்க்கலான்னு பார்க்க, ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஹீரோ கூட சண்டை போட, பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி அங்க உள்ள பெட்ல 2 பேரும் விழுந்துடுறாங்க. பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல விழுந்து கிடக்க, அந்த இடத்துக்கு நர்ஸ் பொண்ணு வந்துடுறா. நர்ஸ் பொண்ணு இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஐயோ மன்னிச்சுங்க, நான் இதே பார்க்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் திரு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ உன்னோட கோட்லாம் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் வெளியே வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா என் கூட டின்னர் சாப்பிட வரல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவை கூட்டிட்டு டின்னருக்கு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் என்னோட பேர் கூட உங்க கிட்ட சொல்லல, என்னோட பேரு சாங்கியோ, நான் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு அவளோட டீட்டெயில்ஸ் சொல்ல ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பாட்டி சொன்ன பொண்ணு பேரும் இதுதானே, அவளும் ஒரு டாக்டர்னு சொன்னாங்க, ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோக்கு டவுட். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட பேரு அப்படின்னு இவன் சொல்ல வரும்போது அங்க உள்ள ஜூஸ தட்டி விட, அதாவது இவன் மேல ஊத்திடுது. அதை பார்த்தோம்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ தொடச்சிட்டு இருக்க. ஹீரோவோ தொடச்சு இல்லாம கிட்ட வரும்போது 2 பேரோட மண்டையில் டமார்னு இடிச்சுக்குது. எப்படி இடிச்ச உடனே ஹீரோ அவளை பாத்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ சந்தேகப்பட்டு விளையாண்டுட்டுக்காக அந்த கல்யாண பொண்ணோட நம்பர் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண அந்த மெசேஜ் இவளுக்கு தான் வருது. அதை பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அப்படின்னா எனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்த பொண்ணு நீ தானே அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறான். இவங்கள பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா டாக்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆக்சுவலா இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுன்னு ஹீரோ அவனை பத்தின உண்மையை சொல்லலான்னு வர, அதுக்குள்ள ஹீரோட டீம் அங்க வந்துடுறாங்க. பாஸ் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்தே ஆகணும், வாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி ஹீரோவா அங்க இருந்து கூட்டு போக, பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி ஹீரோவா அந்த இடத்த விட்டு போறான். இவன் போகும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா கேப்டன் என்கிட்ட என்னமோ சொல்லலன்னு சொன்னீங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறமா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஆர்மில உள்ள சோல்ஜர்ஸ்க்கு டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க, அதனால நம்ம டீம்ல இருந்து யார் யாரு போறதுன்னு முடிவெடுங்கன்னு சொல்ல, பார்த்தா அதுல நிறைய டாக்டர்ஸ் போறதா முடிவு பண்றாங்க. அதுல ஹீரோயினும் போறதா ஒத்துக்கிறான். இப்ப இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம உயிரை போனாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது, நம்மளோட குறிக்கோள் ஏதோ அதுல மட்டும்தான் நம்ம குறியா இருக்கணும்னு சொல்லி அவனோட ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே டாக்டர் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சோல்ஜருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எங்க ஹாஸ்பிட்டல் சார்பா நாங்களே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, டே கிரவுண்ட சுத்தி 10 தடவை ஓடுன்னு ஹீரோவனை துரத்தி விட்டுறான். இவன் இப்படி கலாய்ச்சவன. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு பார்க்க இன்னொரு ஆள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நானும் தாங்க எதிர்பார்க்கலன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட டீம் எல்லாரும் ஒரு முக்கியமான மிஷனுக்கு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நிறைய டாக்டர்ஸும் வர்றாங்க, அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக. அதுல ஹீரோயின் போயிட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து இதை கையில வச்சுக்க, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன கூப்பிடுன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு அதை கையில வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இந்த சைடு ஹீரோவோட டீம் எல்லாரும் ஒரு முக்கியமான குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள ரவுண்ட் அப் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவங்களும் ஆர்மி கூட சண்டை போடுறாங்க. இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஆளு ஹீரோவை பிடிச்சிடறான். அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வரலான்னு பார்த்தா அவன் ஹீரோவோட நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ இப்படி தடுமாறி நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்து இவ்வளவு பிடிச்சிடறான். பார்த்தா 2 பேரும் இப்படி இருக்க.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த சிறந்த வில்லன்ல ஒரு ஆளு இவளையும் ஷூட் பண்ணலான்னு வர, அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இவள தூக்கிட்டு அந்த பக்கம் குதிச்சிடுறான். அப்படி குதிச்சதுல 2 பேரும் பள்ளத்தாக்குக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒண்ணாதான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோ ரொம்ப மயக்கத்துல இருக்கான். ஏன்னா அவன் நெஞ்சில புல்லட் பட்டிருக்கு இல்லையா? அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ இவன் உடம்புல புல்லட் பட்டிருக்குல, அந்த விஷயத்த மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட நெஞ்சில உள்ள புல்லட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு வலி தாங்க முடியாம லைட்டா மயக்கத்துல இருந்து பாக்குறான். ஆனா அவனால ஹீரோயினை முழுசா பார்க்க முடியல. இவ்வளவு பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா காப்பாத்திருவேன்னு இவ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து விட, பார்த்தா 2 பேரும் அதே இடத்துல மயக்க போற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த காடு பயங்கர குளிரா இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு குளிர்ஜுரம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு அவனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு, என் பாட்டி சரியாதான் உன்னை சூஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு ஏத்த பொண்ணு நீதான் அப்படின்னு அவளை பார்த்துட்டு சிரிச்சவாக்கா அதே இடத்துல மயக்க போட்டுடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்க அவனோட டீம் மெம்பர்ஸ் தான் முன்னாடி இருக்காங்க. அவனை பார்த்த உடனே, ஏய் டாக்டர் சாங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல, அவங்க நல்லபடியா அவங்களோட வேலைக்கு திரும்ப போயிட்டாங்க. அப்புறம் நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கான்டாக்ட் டீட்டெயிலையும் ஒரு சின்ன குறிப்பையும் எழுதி வச்சிருக்கான். என் உயிரை ஒரு தடவை இல்ல பல தடவை காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. நீங்க கண்ணு முழிச்ச உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இதுதான் என்னோட போன் நம்பர்னு சொல்லி ஹீரோயின் அவளோட போன் நம்பர் எழுதி வச்சிருப்பா. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போனுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜை நம்மன்னு பார்த்த உடனே, இந்த மெசேஜ் எப்படி கேப்டன் கிட்ட இருந்து அப்படின்னா, எனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்த பையன் அவன் தானே. இவளுக்கும் பயங்கர சந்தோஷம். எப்ப பாத்தீங்கன்னா, உங்களோட உடம்பு சீக்கிரமே குணமானதுக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்க, உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி இவன் மெசேஜ் அனுப்ப, நான் நல்லபடியா தான் இருக்கேன், ஆனா பேண்டேஜை பிரிச்சு கட்டுறதுக்கு இன்னொரு டாக்டர் தேவைப்படுறாங்கன்னு ஹீரோ சொல்ல, கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன்னு இவங்க 2 பேரும் சாட்டிங்லயே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்க அவனோட தம்பி பாத்தீங்கன்னா, டேய் அண்ணா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் அண்ணி உண்மையாவே வேற லெவல், அண்ணி மேல அந்த அளவுக்கு உனக்கு பாசமான்னு சொல்ல, உன் வாயை மூடிட்டு போ, ஃபியூச்சர்ல உனக்கு தான் கல்யாணம் ஆகும், அப்ப நான் உன்னை கலாய்ச்சேன்னா அப்போ உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி நான் உன்னை கலாய்க்கல, தாராளமா நீ லவ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லாரும் இவளை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம டாக்டருக்கு கேப்டனுக்கு லவ் அண்டி 2 பேரும் டேட்டிங் பண்றாங்களான்னு பேசிட்டு இருக்க. அது பார்த்தவொடனே இவளுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப இவளை பாத்தீங்கன்னா அங்க உள்ள நர்ஸ் கிட்ட, என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு கேப்டனுக்கும் லவ்னு பேசிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலே அதான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்ல, அத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றத நீ நம்புறியான்னு கேட்க, அதெல்லாம் நான் எப்படி நம்புவேன், என் டாக்டர் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கும் ஆர்மிக்கு தான் சுத்தமா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த வாக்கி டாக்கில இருந்து ஏதோ சிக்னல் வருது. அத பார்த்த உடனே இவ எடுத்து வச்சுட்டு ஹீரோ கிட்ட பேச வந்துற. அத பார்த்த உடனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மிஷன்ல இருக்கேன், அந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட ஒர்க்க முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவ கூட வேலை பாக்குறவன் தான் வரான். இவனும் ஒரு டாக்டர் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வாங்களே நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லி ஒரு வாட்டர் கேன்ல தண்ணியை கொடுக்க, இவ்வளவு அதை வாங்கிக்கிறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்மி மிஷன்ல நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க, தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், வாங்க நானே உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி அவன் கூட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவோட உடம்பு சரியாயி அவன் ஹீரோனை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி வந்துட்டு இருக்க, அவனுக்கு அவனோட தம்பி கால் பண்ணி, ஏய் நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன்னோட ஃபியூச்சர் பொண்டாட்டி இன்னொரு பையன் கூட கார்ல போயிட்டு இருக்கான், இது வரைக்கும் இந்த பையன் கூட ஒன்னா கார்ல போனதே இல்ல, எதுக்காக அண்ணி போறாங்கன்னு ஒண்ணும் புரியலேன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ எங்க இருக்கான்றத தேட ஆரம்பிக்க, இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்துட்டு இருக்க. அவன் கொடுத்த தண்ணியை குடிச்சதா, இப்ப அதை குடிச்சுக்கிட்டே இவ கார்ல உட்காந்துட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் பேச்சு கொடுத்துட்டு ஹீரோயினை ராங் ரூட்ல கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி தலை சுத்துற மாதிரி ஆக, என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, இந்த படுபாவி இந்த தண்ணியில ஏதோ கலந்துட்டானா ஒண்ணும் தெரியலன்னு நம்ம ஆளுக்கு டவுட் வந்துருது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் அவங்கள ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அட படுபாவி நீ பார்த்த வேலை தானே அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவளோட செருப்பு எடுத்து அவனை போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கான். இப்ப இப்படி அடிச்சிட்டு இருக்கா. அவனை பாத்தீங்கன்னா, நான் ஒரு டாக்டர் அந்த விஷயத்த மறந்துடாதன்னு சொல்ல, டாக்டர் பண்ற வேலையா நீ பார்த்த, உன்னை இன்னைக்கு அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்னு அவளோட ஹை ஹீல்ஸ் எடுத்து போட்டு அடிச்சுட்டு அவன் குடிச்ச தண்ணியை அவன் வாயிலே ஊத்தி விட்டுட்டு அவனை போட்டு படாத படுபடுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துடுறானுங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, டேய் ஹை ஹீல்ஸ் இப்படி கூட பயன்படுத்தலாமா, இந்த விஷயம் எனக்கு
தெரியாம போச்சேன்னு இவனுங்க எல்லாம் காருக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அடி வெளுத்து கட்டுறான். இன்னைக்கு உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அன்னைக்குள்ள இப்படி ஒரு திறமையான அவனுங்க எல்லாம் பார்க்க ஹீரோயின் அவனை அடிச்சு முடிச்சுட்டு வெளியே வரா. அதை பார்த்த உடனே நம்மளால சிரிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ நான் அப்படி பேய் மாதிரி அடிச்சது எல்லாரும் பார்த்துட்டாங்களா, என் மானமே போயிருச்சுன்னு ஹீரோயின் வெறுங்காலோட நின்னுட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதான் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுற மாதிரி போயிடுறா. ஹீரோவை பார்த்தவன அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வர இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்க போய் இந்த டாக்டரை ஒரு வழி ஆக்கிடுறானுங்க. இப்ப ஹீரோ இவள கார்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவ காலுக்கு கட்டு போட, அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் கேப்டன், இது சின்ன காயம் தான், நானும் ஒரு டாக்டர் தானே, என்னால இதை பாத்துக்க முடியும்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அமைதியா இருன்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கால்ல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு வீட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இவரோட உடம்புல நிறைய அடிபட்டிருக்கு, அது எதுக்குமே ட்ரெஸ்ஸிங் பண்ணாம உங்களை காப்பாத்த வந்துட்டாருன்னு சொல்ல, அவரு சொல்றது உண்மையா, ஏன் ட்ரெஸ்ஸிங் பண்ணாம இருக்கீங்க, அப்படின்னா உங்க காயம் எப்படி சரியாகும்னு சொல்ல, என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் கோர்த்து விடுறதுக்காக அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ அமைதியாயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனும் சரினா அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாம் கார்ல வந்துட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா வேணும்னே பிரேக் போட ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துக்கிறாங்க. இப்ப இப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. உனக்கு என் மேல அந்த அளவுக்கு கேரிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா கேரிங் இல்லாம எப்படிங்க இருக்குன்னு இவ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு சீக்கிரமே சரியாயிருன்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா மருந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு கட்டு போட்டு விழான்னு கட்டு போட கிட்ட வந்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பாத்தீங்கன்னா என்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கீங்க, காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, ஆனா அந்த பிரச்சனைல இருந்து நானே தப்பிச்சுட்டேன்னு இவ சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது உன்னை நீயே பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போற. அதை பார்த்த உடனே இவளோட ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. மேடம்க்கு என்ன நடக்குது, அதுவும் புதுசா ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்கீங்க, யாரு மேடம் இது அப்படின்னு சொல்லி கேட்க, அது யாரு கிடையாது எனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்த பையன்தான், அது இந்த கேப்டன் தான் சொல்ல, உண்மையாவடி என்னால அதை நம்பவே முடியலன்னு அவளோட ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சுன்னு சொல்ல, அவன் வெளியவே வரக்கூடாது, அவனுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆபீஸ்க்கு வர அவனோட சீனியர் ஆபீசர் கேள்வி கேட்கிறாரு, நம்ம இடத்துல நிறைய நர்ஸ் டாக்டர் இருக்காங்க, அதை விட்டுட்டு நீ வெளியில போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா என்ன நியாயம், இதுக்கு காரணம் டாக்டர் சாங்கன்னு சொல்லி அவரே கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க சீனியர், இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி விட்டுத்தல, இதான் நம்மளோட அடுத்த மிஷன், இதுக்கு ஏத்த மாதிரி புது பிளான் போட்டு உன்னோட வேலையை பார்த்துக்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியை பார்க்க வந்துட்டு இருக்க. பாட்டி ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஏண்டா நான் சாகரத்துக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை பிடிக்கலையா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி பேசுறத பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பா வருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டின்னு சொல்ல, உண்மையாவ சொல்றேன், என்னால நம்பவே முடியல, பாட்டியோட சாய்ஸ் என்னைக்கு தப்பாகுது, கண்டிப்பா அவளை டின்னருக்கு கூட்டு வாடான்னு சொல்ல, கண்டிப்பா கூட்டு வரேன் பாட்டின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணி அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளோட கோட்டை கழட்டி ஹீரோக்கு போத்தி வீட்டுட்டு, எனக்காகவா வெயிட் பண்றீங்கன்னு கேட்க, ஆமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், டயர்ல தூங்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு டயர்டா தான் இருக்குன்னு இவன் ஹீரோ மேலே படுத்து தூங்கிட. பார்த்தா ரெண்டு பேரும் இப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவன் ஹீரோவை தொடலான்னு வர ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்க அதை பார்த்த உடனே இவன் எந்திரிச்சிடறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்காக வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது, வாய போய் சாப்பிடலான்னு சொல்ல, சரி வாங்க போலாம், என்னோட வீட்டுக்கு இப்ப எல்லாம் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வர. பார்த்தா அவளோட வீடு குப்பை மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இருங்க நான் போய் கிளீன் பண்றேன்னு இவன் ஒண்ணா கிளீன் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப வேணா பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் சர்ஜரி பண்ணிட்டு இப்பதானே வெளியே வர, வீடு எப்படி இருந்தா என்ன தப்பு, வீடு பாத்துக்கலான்னு சொல்ல, சரி அப்படின்னா நான் போய் சமைக்கிறேன், இவ சமைக்க போக, அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் சமைக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்தா அதுவே போதுன்னு சொல்ல, உண்மையாவே உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு இவ கேக்குறான். ஆமா எனக்கு சமைக்க தெரியும், எனக்கு என்னோட சாப்பாடு சாப்பிட்டு பாருன்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக போய் துணியெல்லாம் கட்டிட்டு இருக்க. இவதான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிக்க ரெண்டு பேரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ரொம்ப பிஸியா இருப்ப, உன்னோட ஷெட்யூல் டைம் மட்டும் கொடுத்துறேன்னு சொல்ல, இவ்வளவு தரேன்னு சொல்லிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட வாயில சாப்பாடு ஓட்டிட்டு இருக்கு.
அத பார்த்த உடனே ஹீரோவுக்கு தொடச்சு விட, இவன் இப்படி தொடச்சு விடுறத பார்த்த உடனே இவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவில கூட்டு போறதுக்காக வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஒரு பாட்டியோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப அந்த பாட்டி ஹீரோவை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி ஆயிட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க உங்க 2 பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வெயிட் பண்ணுங்க நான் போய் சமைக்கிறேன்னு பாட்டி போயிட்டு இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா தெரியாத்தனமா உங்க பாக்கெட்ல பணத்தை வச்சிடறான். இப்ப பாட்டி சமைக்க உள்ள போக, இவ்ள பாத்தீங்கன்னா, இந்த பாட்டி கிட்ட எதுக்காக நீ திருட்டுத்தனமா பணம் கொடுத்தேன்னு சொல்ல, இந்த பணத்தை நான் கையில கொடுத்தா பாட்டி வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு மறதி ஜாஸ்தி. அவங்க பாக்கெட்ல பணம் இருந்தா அது அவங்க பணமா நினைச்சுக்குவாங்க. இவங்களோட பேரை எங்க டீம்ல தான் வேலை பார்த்தான். அவன் ஒரு மிஷன்ல இறந்து போயிட்டான். அந்த விஷயம் கூட பாட்டிக்கு தெரியாது. ஏன்னா அதை தாங்குற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு கிடையாது. அடிக்கடி இந்த பாட்டிய பார்க்க வருவேன். என்னோட பாட்டி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்ள பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்னோட அம்மா அப்பா கூட சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தனியா என் பாட்டி தான் வளர்த்தாங்க. எனக்குன்னு யாரும் கிடையாது. எல்லாரும் என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கவலைப்படாத. இதுக்கப்புறம் உனக்கு ஃபேமிலியா நான் எப்பவும் துணையா இருப்பேன்னு சொல்ல, எவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப பாசத்தோட பாத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு. அந்த கால் வந்தவொடனே இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கவலைப்படாத நான் பாட்டியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டியை காப்பாத்த வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டியை காப்பாத்தியாச்சு. பாட்டி இனிமே ரெஸ்ட் எடுக்கிறது தான் தேவை. இதுக்கப்புறம் நல்லா வெஜிடேரியனா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்ல, என்ன பத்தி நீ கவலைப்படாதமா, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமா எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுத்தீங்கன்னா அதை விட என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, பாட்டி இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டிக்காக கவலைப்படாதீங்க பாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல இப்பவே போய் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு சர்டிபிகேட்டோட வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே அவங்க தம்பி பாத்தீங்கன்னா, இப்பவே அண்ணா கல்யாணத்துக்கு ரெடி தான், நீங்க கவலைப்படாதீங்க பாட்டின்னு அவனு பாட்டியை சந்தோஷப்படுத்த சொல்லிட்டு இருக்க. அதவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியாம சிரிச்சுக்கிட்டே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் தம்பி கூட சேர்ந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அண்ணா ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுற, ஆளுங்களை விட்டா அவங்க எடுத்துட்டு வருவாங்களேன்னு சொல்ல, டே இதெல்லாம் என் பொண்டாட்டியோட திங்ஸ், நான் தான் தூக்கிட்டு வரணும். ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாருன்னு ஹீரோ சர்டிபிகேட்டை கட்ட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஏண்டா போட்டு பாடப்படுத்துறேன்னு சொல்ல, வந்து தலடான்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு வரான். இப்ப அப்படியே கட் பண்ண எல்லாரும் பாட்டி கிட்ட தான் நிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்டை காமிச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதை பார்த்தோம்னா பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். என்னால இதை நம்பவே முடியல. இதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு உடம்புக்கு எந்த நோயும் வராது. நீ வேணா பாரு, சந்தோஷத்துல நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்தோனே இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "இந்தாம்மா, இதான் என்னோட கல்யாண கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் குடுக்க, அவளும் அந்த கிஃப்ட்ட வாங்கிக்கிறா. என்னடான்னு பார்த்தா அதுல காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் தான் இருக்கு. அத பார்த்தவுடனே இவ ஷாக் ஆயிட்டு, "ரொம்ப தேங்க் யூ பாட்டின்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய் உன் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கணும். அவள கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். இதுக்கப்புறம் நீ சாதாரண மனுஷன் கிடையாது. குடும்பஸ்தன் ஆயிட்ட. ஒழுங்கா நடந்துக்கன்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் பாட்டிய பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃபேமிலியா மாறிட்டோம். என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கன்னு சொல்ல, கேப்டனுக்குள்ள இப்படி ஒரு மனசா? இப்ப பேசுறது என்னோட ஹஸ்பண்டா இல்ல கேப்டனான்னு தெரியலன்னு சொல்ல, 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு என்னோட எக்ஸ் தான் வரா. இப்ப அவன் வந்து, "நீ என் மேல கோவமா இருக்கன்னு தெரியும். அந்த கோவம் சீக்கிரமா உன்னை விட்டு போயிடுன்னு" சொல்ல, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தள்ளி போடனே இவ சொல்ல, "கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்குள்ள எப்படி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு" அவன் ஹீரோனோட கையை பிடிக்கலான்னு வர, ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சு தள்ளி விட்டுறான். அவன் என்னோட பொண்டாட்டி, ஒழுங்கா என் பொண்டாட்டி கிட்ட இருந்து தள்ளிடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இவன் பேசுறத பார்த்தோன்னா அவனை பாத்தீங்கன்னா பயந்து போயிட்டு, "நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவளுக்கு நடுவுல வந்துட்டு இருக்க? நீ யாருன்னு நான் பொறுமையா விசாரிச்சுக்கிறேன்னு" அவன் பயந்து பயந்து இடத்த விட்டு போயிட்டான். ஏன்னா லாஸ்ட் டைம் ஹீரோ தான் அவனை தூக்கி போட்டு அடிச்சிருப்பானே, அந்த பயத்துல தான் அவன் ஓடி போயிட்டான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகலையே, நல்லபடியா இருக்கேன்னு சொல்ல, நல்லபடியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு வர, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள பாத்தீங்கன்னா, "யாரும்மா உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு" கேட்க, "எவ்ளோ ஆமான்னு" சொல்றா. அத பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா, "ச்சே உன்னை என்னோட பேரனுக்கு இன்ட்ரோ குடுக்கலான்னு இருக்கேன். என்னோட பேட் லக் நீ என் கைய விட்டு போயிட்டேன்னு" அவங்க ஃபீல் பண்ணிட்டு போக, அத பார்த்தோனே ஹீரோக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவளுக்காக சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கேன். நீங்களே சமைக்கிறீங்களா? நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ போய் டிவி பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லி ஹீரோ சமைச்சிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவ போட்டோ எடுத்து அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்பிச்சு விடுறா.
என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக சமைச்சிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அத பார்த்தோம்னா அவள பார்த்தீங்கன்னா, "உண்மையாவா?" அப்படின்னா, "அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லூசு மாரி பேசாம அமைதியா இருன்னு சொல்லிட்டு, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட சாப்பிடுறதுக்காக வந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு தர வேண்டியத நான் குடுத்து தான் ஆகணும். இது என்னோட கார்டு. என்னோட சம்பளம் எல்லாம் இதுல தான் ஏறும். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் இதுல இருக்கு. இது எல்லாத்தையும் நீயே ஹேண்டில் பண்ணிக்க. ஏன்னா என்னோட பொண்டாட்டின்றப்ப இது எல்லாத்தையும் நீ பார்த்து தான் ஆகணும்னு சொல்ல, "என்னங்க இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கங்க. என்ன ஃப்ரீயா விட்டா அதுவே போதும்ன்னு" சொல்லிட்டு இருக்க. ஆனா என் பொண்டாட்டி அதெல்லாம் பார்த்துக்கிறது உன்னோட கடமை தானேன்னு சொல்லி ஹீரோ அவகிட்ட கொடுக்க, அவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்கலாம்ன்னு சொல்ல, "நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்க போறோமா? என்னோட பெட்ரூம்லயான்னு?" இவ கேட்க, "ஆமா, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. ஒண்ணா தூங்குறதுல என்ன தப்புன்னு?" ஹீரோ சொல்ல, இவளும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே நீங்க என் கூட தான் தூங்க போறீங்களான்னு?" சொல்ல, "என்ன பக்கத்து வீட்ல போயா தூங்க முடியும்? உன் கூட தான் தூங்க முடியும்ன்னு" சொல்ல, அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "ஐயோ! பயமா இருக்கே! ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு?" இவ பயந்துகிட்டே முழிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட பாட்டிய பார்க்க வந்துட்டு, அவனோட பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க. "டேய் போதும்டா விடு தல. எங்க உன்னோட பொண்டாட்டி? அவள நான் பார்க்கணும்னு" சொல்ல, அவ ரவுண்ட்ஸ்ல இருக்கான்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவன் இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சீனியர் டாக்டர் கூட ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்க. அந்த டாக்டர் ஹீரோயின பார்த்து ஏதோ சிக்னல் காமிச்சிட்டு இருக்காரு. அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாட்டி நல்லபடியா இருக்கீங்கன்னு சொல்லி பாட்டி கூட பேசிட்டு இருக்க. அத பார்த்தோனே அந்த டாக்டர் அப்செட் ஆயிட்டு போறான். இது எல்லாத்தையுமே ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான். இவ ஹீரோயின் பாட்டிய பார்த்து முடிச்சுட்டு வெளிய வர, அவர பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி இருக்கிறது விஐபி வார்டுல. அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா மணி வாங்காம இருக்கேன்னு சொல்ல, அவங்க கட்ட வேண்டிய பில் எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா மணி கேட்கிறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ரூல்ஸோ அத தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க புதுசா ரூல்ஸ் போட்டா என்னால அத ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்ல, இடையில சர்ஜரி எக்ஸாம் வருது. அந்த விஷயத்த மறந்துடாத. ஒருவேளை அதுல நீ ஃபெயில் ஆயிட்டனா, உன்னோட லைசென்ஸையும் புடுங்கி வச்சிருவேன்னு சொல்ல, என்னோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிருவேன். உன் வேலைய பார்த்துட்டு போயேன்னு சொல்லி, இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவள பார்த்தீங்கன்னா, "நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, உருப்படவே மாட்டேன்னு" அந்த டாக்டர புடிச்சு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவ ஹீரோவ பார்த்த உடனே, "இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன பார்த்தேன். அந்த டாக்டர் கூட பேசிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை? எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு" இவ ஹீரோவ டச் பண்ணி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற பொண்ணு வரா. இவ வந்து, "மேடம் யார் இவரு? உங்களோட பாய் ஃப்ரெண்டான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்க, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவன் ஏன் என்னோட புருஷன்னு சொல்ல மாட்டேங்கிறா? ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. எங்கன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கா போல. அவளுக்கு சப்போர்ட்டா தான் இவ வந்திருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் பிளைண்ட் டேட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் தான் வரான். அவன பார்த்தா கொஞ்சம் ரூடான ஆள் மாரி இருக்கு. அத பார்த்தோனே இவங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணிட்டு, "எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்ல. நாங்க கிளம்புறோம்னு" சொல்லிட்டு 2 பேரும் இந்த இடத்த விட்டு போக, அவன பார்த்தீங்கன்னா விடாம வம்பிழுத்துட்டு இருக்கான். அத பார்த்தவுடனே இவங்க 2 பேரும் அவன புடிச்சு திட்டி விட்டுட்டு போகலான்னு பார்க்க, அவன் இவங்கள அடிக்கலான்னு வரும்போது, கரெக்ட்டா ஹீரோ வந்து அவனோட கைய பிடிச்சுர்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கைய பிடிச்சு முறுக்கி விட்டுட்டு, "ஒழுங்கா நடந்துக்க, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்லி அவன அங்க இருந்து தொரத்தி விட, அவன் பயந்து போய் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் பார்த்துக்குவேன்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன பத்தின இன்ட்ரோ குடுக்க, "அடி இதுதான் கேப்டனா? பார்க்க சூப்பரா இருக்காருன்னு" அவளோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு, "எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். நம்ம எல்லாரும் ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன கெட் டுகெதர் மாரி போலான்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் கிளப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்க, பார்த்தா சீட்டு குலுக்கி போட்டு, அதுல என்ன சீட்டு வருதோ அத கரெக்ட்டா உண்மைய சொல்லணும். இப்ப அவங்க எல்லாரும் ஒவ்வொரு உண்மையா சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு தான் இந்த சான்ஸ் வருது. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மெம்பர் யாருன்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு ஹீரோயின்னு சொல்லிடுறான். அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. இப்ப அடுத்து ஹீரோயினோட டர்ன் வருது. அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோயின் யாரையாவது கிஸ் பண்ணணும்னு வந்திருக்கு. அத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ யாரையும் கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஹீரோ அவளோட கைய பிடிச்சிடுறான். இப்ப அங்க உள்ள எல்லாரும் ஹீரோவ புடிச்சுட்டு, "டேய் சீக்கிரம் கிஸ் பண்றா, கிஸ் பண்றா" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவள் டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "எனக்கு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போறேன்னு" அவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இவன் ஓடி போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் போய் சிகரெட் புடிச்சிட்டு வரேன்னு" அவனும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. வெளியில ஹீரோ தான் நின்னு சிகரெட் புடிச்சிட்டு இருக்கான். அவன பார்த்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, "நீயும் இந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டியான்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சுட்டு, "எதுக்காக நீ பிளைண்ட் டேட்டுக்கு போனன்னு?" கேட்க, "நான் ஒண்ணும் எனக்காக போல, என் ஃப்ரெண்டுக்காக போயிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தியான்னு" இவ கேட்டுட்டு இருக்கா. "ஆமா, நான் உன்னோட புருஷன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்ட. அப்படின்னா எனக்கு அப்செட்டா இருக்காதா?
உன்னோட புருஷனா இத பத்தி கேர் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா கடமைதான். நான் அழகா இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால என் மேல அட்ராக்ஷன் ஆயிட்டியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவ எப்படி கேட்டவன ஹீரோ அவள பிடிச்சிட்டு, ஆமா நான் உன் மேல அட்ராக்ஷனா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, நான் உன்ன காதலிக்கிறேன். எனக்கு உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா, அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் ஹார்ட் வேகமா தான் துடிக்குதுன்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி இவ கூட கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இங்க பாரு என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. உன்னை இன்னொரு பையன் கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காத. நீ எனக்கு தான் சொந்தம். என்னோட சொந்த பொண்டாட்டின்னு சொல்ல, ஹீரோ எப்படி சொன்னோனே இவ்ள பாத்தீங்கன்னா, ஆமா நான் எப்பவும் உனக்கு பொண்டாட்டி தான் சொல்லி ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவளோட ஃப்ரெண்டு வேற லெவல் பண்ணிட்டடி அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட, அமைதியா அந்த இடத்த விட்டு போடின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, பாட்டிய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டு வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவுடனே பாட்டி பாத்தீங்கன்னா, இந்த வீடு இதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லா இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாரு. இந்த வீட்ல சீக்கிரமே குழந்தைங்க சத்தம் கூட கேட்க போகுதுன்னு சொல்லி பாட்டி ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. இப்ப உள்ள கூட்டு வந்தவுடனே பாட்டி பாத்தீங்கன்னா, இந்த ஜுவல்லரி உனக்காக தான், இந்த சொத்தெல்லாம் உனக்காக தான்மான்னு ஹீரோயினுக்காக ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு இருக்க. பாட்டி போதும் போதும் இவ்ளோ வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாமே உனக்காக தாம்மா. உன் வயித்துல சின்னதா ஒரு குழந்தை உருவாகுமே, அந்த குழந்தைக்காகவும் தான். உங்க 3 பேரை விட்டு அதெல்லாம் யாரு பாத்துக்குவா? நீங்க எல்லாரும் தான் பாத்தாகணும். சீக்கிரமே உங்க 2 பேரோட கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் நடந்தாகணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டி போகும்போது, என் பேரனோட ரூம ரெடி பண்ணுங்க. பெட் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னது பெட் சாஃப்ட்டா இருக்கணுமா? அப்பனா இன்னைக்கு நான் உன்னோட ரூம்ல தான் தங்க போறேன் நானு. இவன் கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ரூமுக்குள்ள வர, அத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்னோட தலைய காய வைக்கிறேன் வான்னு சொல்லி ஹீரோவோட தலைய காய வச்சுட்டு இருக்க. இப்படி பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒண்ணா தான் தூங்கி ஆகணும். ஒண்ணா தூங்குறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நீ என் கூடவே வந்து தூங்கிறேன்னு சொல்லி, இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. ச்சே! ஆம்பள பிள்ளையே அமைதியா இருக்கான். வெக்கமே இல்லாம இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியேடி அப்படின்னு, இவ பெட்ரூம்க்கு வந்து வெட்கப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து பெட்ல படுத்துட்டு இருக்க. இவ ஹீரோவையே குறுகுறுன்னு பாக்குறா. அத பார்த்தவுடனே என்ன பாத்தீங்கன்னா, கவலைப்படாத. நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் சும்மா தூங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின நெஞ்சில சாய வச்சுட்டு படுத்துட்டு இருக்க. இவளும் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பார்த்தா ஹீரோ இவளுக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கான். அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "என்ன சமைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, சரி ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு ஹீரோவ ஃபோட்டோ எடுத்து அவளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் மறுபடியும் எனக்காக சமைக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்க. "ஏய் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்றேன்னு" அவ கேட்டுட்டு இருக்க. "நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் நடக்கலடி. சும்மா தான் இருந்தாலும் இவ பேசிட்டு இருக்க." இவ மெசேஜ் அனுப்புறத ஹீரோ பார்த்துடுறான். அவ ஏதோ தெரியாத்தனமா கேட்டா. "நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதன்னு" சொல்ல, "நான் ஏன் தப்பா நினைச்சுக்க போறேன்? என் பொண்டாட்டி கிட்ட கரெக்ட்டா தான் கேட்டிருக்கா. அவ இத பத்தி கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு" ஹீரோ பேசலான்னு வர, இதுக்கு மேல ஹீரோ எதுவும் பேசக்கூடாதுன்னு இவ ஹீரோவோட வாயில சாப்பாடு வச்சு விட்டுறா. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவளோட போனுக்கு அவளோட எக்ஸ் தான் மெசேஜ் அனுப்புறான். "உன் அபார்ட்மெண்ட் கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" மெசேஜ் அனுப்ப. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, என் எக்ஸ் தொல்ல பெரும் தொல்லையா இருக்கும் போல. என் அபார்ட்மெண்ட் கீழ வெயிட் பண்றதா சொல்றான்னு சொல்ல, "கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரான். அங்க வந்தவனே இவ்ள பாத்தீங்கன்னா, "சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதான் அவன தொரத்தி விட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, "நான் எதுக்காக போணும்? நான் என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன்னு" ஹீரோ கிட்ட வர, போதும் என்கிட்டலாம் வராதன்னு இவ கைய நீட்ட. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ கைய புடிச்சு நெஞ்சுகிட்ட வைக்கிறான். அத பார்த்தவுடனே இவ டக்குன்னு கைய எடுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்படியே நம்ம 2 பேரும் விலகி விலகி போயிட்டு இருந்தா, என்னைக்குதான் உண்மையான புருஷ பொண்டாட்டியா மாறுறதுன்னு அவள கிஸ் பண்ற மாரி வர, இவ கண்ணு மூடிட்டு இருக்கான். அத பார்த்தவுடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "போய் ரெஸ்ட் எடு பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அத பார்த்து இவ வேகப்பட்டுட்டு உள்ள ஓடிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். "உங்களோட ஃபோன் நம்பர் தரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு" ஹீரோ சொல்ல, அத பார்த்தவுடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "ஆனா உங்க கையில வெட்டிங் ரிங் இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க" அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் வெட்டிங் ரிங்கே வாங்கலைன்னு இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. அவள பார்த்த உடனே ஹீரோ போயி அவ கைய புடிச்சு பேசலான்னு பார்க்க, இவ கைய கொடுக்க மாட்டேங்கிறா. "சார் ஏதோ பொண்ணு கூட கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க போலன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு" இவ சொல்ல, அவள பார்த்தீங்கன்னா, சரி நடிச்சிட்டு இருக்காத. இந்த பசங்களே இப்படிதானே" இவ சொல்ல, "என் பொண்டாட்டிக்கு நான் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். உன்னை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் வான்னு" சொல்லி அவள கூட்டிட்டு ரிங் வாங்குற இடத்துக்கு தான் வரான். அங்க வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "இங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நம்ம ஏன் வேற கடைக்கு போக கூடாதுன்னு" சொல்ல, "அதெல்லாம் இல்ல உனக்கு புடிச்ச ரிங்க வாங்குன்னு" சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிங் சூஸ் பண்ண சொல்ல, ஹீரோக்கு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் பேச ஹீரோ இந்த பக்கம் வர, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா.
இப்ப அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்தவன, நீயா என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட தம்பி பெட்ல இருக்க. ஹீரோ அந்த பொண்ணை புடிச்சு வச்சு திட்டிட்டு இருக்கான். எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேன். அப்படி இருக்கிறப்ப என் தம்பியை கவுக்க பாக்குறியான்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவனா அவளை பாத்தீங்கன்னா, நான் நீ நினைச்சுதான் இந்த ரூம்குள்ள வந்தேன். ஆனா இந்த இடத்துல உன் தம்பி இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல இருந்தனா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா ஃபாரின்க்கு கிளம்பி போயிரு. இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, நான் உன்னை காதலிச்சதுனாலதான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. என்ன மன்னிச்சு விட்டுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா கிளம்பி ஃபாரின்க்கு போன்னு சொல்லியிருப்பான். அதனால இந்த பொண்ணு கிளம்பி ஃபாரின் வந்திருப்பா. இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ரொம்ப வருஷம் கடந்து போயிடுச்சு. இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? ஆனா நான் உன்னை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன். என் மனசுல நீதான் இருக்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கைய பிடிச்சு பேசிட்டு இருக்க. ஒழுங்கா என் கையை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணு வம்பிழுத்துட்டு இருக்கா. மேடம், ரொம்ப நேரமா ரிங்கே பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு எடுக்கிற மாதிரி இல்லையேன்னு சொல்ல, நான் ரிங்கே பாத்துட்டு எடுக்காம கூட போவேன். இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையானு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, இந்த ஷாப்போட ஓனர் யாருன்றது உனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராரு. இப்ப மேனேஜர் வந்து, இது சிவா குடும்பத்துக்கு சொந்தமான ஜுவல்லரி. அப்புறம் சாரு இதுல ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இது என்னோட ஷாப் தான். அப்புறம் இவன் என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை ஒழுங்கா நடத்தலன்னா கண்டிப்பா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ அவங்கள பிடிச்சி திட்டி விட, சரி சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்காகவும் ரிங் சூஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் யாராவது உன்னை புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, கேப்டனோட பொண்டாட்டியா யாராவது புள்ளி பண்ண முடியுமா? அப்படியே கடிச்சு வச்சிட மாட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு இவன் கூட இருக்கா? என்னால இதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவ பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு லேடி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோம் இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேரனுக்கு லேட்டா சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதனாலவே உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறா. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லீட் டாக்டர் தான். இதோட 3வது ஆபரேஷன். லேட்டா ஆபரேஷன் பண்ணி பேஷண்டோட உயிரையே ஆபத்துல விட்டுட்டாருன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ காண்டாயிட்டு வேகமா அந்த டாக்டரை பார்க்கதான் போறா. இப்ப இந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நீங்க பண்ணது தப்பான விஷயம். ஒழுங்கா அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருங்க. இல்லன்னா உங்களை பத்தி கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்ல, சரி சரி 3 நாள் டைம் கூட அதுக்குள்ள எல்லாம் பண்ணிடுறேன்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, என் பையனுக்கு நேத்து நீ தானே ட்ரீட்மெண்ட் பார்த்த, அவனுக்கு என்னாச்சுன்னு இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாதாரண ஜுரம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவன இந்த ஆள பாத்தீங்கன்னா, நீ ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா உன்னோட டாக்டர் லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவேன்னு ஹீரோயினை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்க. நான் கரெக்டா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அந்த லேடியோட பையனும் நல்லா தான் இருந்தான். ஆனா எப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு தெரியல. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த டாக்டர் பண்ணுக்கு அவ பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா இருக்குன்னு அந்த ஆளே பேசிட்டு இருக்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரியுது. இந்த ஆளு வேணும் தான் இப்படி பண்ணிருப்பான்னு. அதை பார்த்தானா நம்ம ஆளு காண்டாயிட்டு, அடுத்த நாளே இந்த ஆளு என்னென்ன தப்பு பண்ணானோ அது எல்லாத்தையும் எவிடன்ஸோட ஹாஸ்பிட்டல்லயே ஒட்டி வச்சிடறா. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இதுக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்மால் பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் என்னையும் புள்ளி பண்றான். அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு இவ அவளோட வீட்டுல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இவங்க கால் பண்ணி, உண்மையாவே உனக்கு வேற லெவல் தைரியம். அந்த லீய பத்தி இப்படி ஒரு விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல ஒட்டி வச்சுட்ட, வேலையை விட்டு போக போறியான்னு சொல்ல, நான் ஏன் வேலையை விட்டு போக போறேன்? எதுவா இருந்தாலும் தைரியமா எதிர்த்து போராடுவேன். அந்த லீ மட்டும் இல்ல, யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட தம்பியை பாத்தீங்கன்னா, ஏய் அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு உனக்கு எதுவாவது தெரியுதா? இத பத்தி உனக்கு கவலை இல்ல. அவங்க வேலை பாக்குற இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கூட இருக்க டாக்டரை பத்தி அண்ணி போட்டு விட்டாங்கன்னு சொல்ல, சீக்கிரமா அவளை பார்க்க போலான்னு ஹீரோ கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா ஹீரோயின் டோரை கூட ஓபன் பண்ணாம இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ டோர் ஓபன் பண்றவங்க எல்லாம் கூட்டு வர, அந்த ஆள பாத்தீங்கன்னா, உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைனா இன்னொரு சாவி வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, வந்து பார்த்தா இவ போதையில மட்டியாகி கிடக்குறா. அதை பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன பாக்குறதுக்காக கேப்டன் வந்துட்டாரா? அந்த லீக்கு எவ்வளவு தைரியம் என்ன பத்தி தப்பா சொல்லுவான். அதனாலதான் அவனை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயே போட்டு விட்டேன்னு இவ புலம்பிட்டு இருக்க. ஹீரோவில தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்கிறான். இவவே படுக்க வச்சுட்டு போலான்னு பார்க்க, இவ ஹீரோவை பிடிச்சிட்டு,
என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க ஹஸ்பண்ட். எங்க போறீங்க? என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி, இவன் ஹீரோவ டச் பண்ணிட்டு கிஸ் பண்ண சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, நீ பண்ணலன்னா நான் பண்றேன்னு ஹீரோவ புடிச்சு பெட்ல தள்ளி, ஹீரோ கூட ஒண்ணா இருக்கலான்னு பார்க்க, ஏன்டி பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான்ற மாரி ஹீரோ சொல்ல, இவ இதெல்லாம் கேட்காம ஹீரோவ கிஸ் பண்ணலான்னு வந்துட்டு, அப்படியே மட்டையாயிர்றா. அத பார்த்த உடனே ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்க பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, கனவு நெனச்சியா பொண்டாட்டி? கனவு கிடையாது உண்மைதான்னு சொல்ல, என்னோட வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு இவ கேட்கிறா. என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலையா? நேத்து நைட்டு ஃபுல்லா நீயும் நானும் ஒண்ணா தான் இருந்தோம். ஏன் இந்த விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அது மட்டும் இல்லாம, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஏத்துக்கிறதுன்னு சொல்ல, "என்னது ரெஸ்பான்சிபிலிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு, இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய வந்தவுடனே, "சரி, நேத்து நைட்டு உன்ன எதுவும் பண்ணலையேன்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் பண்ணல. நைட்டு கரெக்ட்டா தான் பண்ணேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் குழம்பி போயிருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. "சாரிப்பா, ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ஆக்சுவலா நான் கொஞ்ச நேரம் தான் இங்க இருப்பேன். இன்னும் 7 மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்பிருவேன். எனக்கு முக்கியமான மிஷன் இருக்குன்னு" சொல்ல, 7 மணி நேரத்துலயா? அவ்ளோ சீக்கிரம் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல, "ஏன் இப்படி சொல்ற? என்ன ரொம்ப மிஸ் பண்றியான்னு" ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் மிஸ் பண்ணல. எப்ப பார்த்தாலும் என்ன விட்டு தள்ளி போயிட்டே இருக்க. அது நினைச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவ வந்து கட்டி பிடிச்சுட்டு, "உன்ன விட்டு நான் எங்கேயும் போமாட்டேன். என் மனசு ஃபுல்லாவே உன்கிட்ட தான் இருக்குன்னு" சொல்லிட்டு, இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ண, அவளும் ஹீரோவ கிஸ் பண்றா. பார்த்தா 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு, ஒண்ணா இருக்கலாம்ன்னு பெட்ரூம்க்கு தான் வராங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ ரெடியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா ரெடியா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு, இப்பவே என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் வெளிய போலாமான்னு சொல்ல, கண்டிப்பா வெளிய போலான்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுற இடத்துக்கு வந்து 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்க, "என்னங்க மூவி பார்க்கணும் மறந்துறாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குன்னு" சொல்ல, அதுக்குள்ள என் பொண்டாட்டி கூட ஜாலியா இருப்பேன்னு, இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக டெடி பியர்லாம் வாங்கி குடுத்துட்டு, அவள கூட்டிட்டு மூவிக்கு வரலான்னு பார்க்க, பார்த்தா அந்த சைடு ஹீரோக்கு அதுக்குள்ள அந்த முக்கியமான கால் வந்துடுது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ மட்டும் தனியா உட்கார்ந்து மூவி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா, இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட சீனியர் பார்த்தீங்கன்னா, "உன்னோட மிஷன்ல நீ குறிக்கோளோட இருக்கணும். எதுக்காக நீ சீக்கிரம் வராம போயிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரி எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு" ஹீரோ ஏதோ சொல்ல, "கல்யாணம் முக்கியம்னா எதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் போய் உன்னோட மிஷன கம்ப்ளீட் பண்ற வழிய பாருன்னு" ஹீரோவ புடிச்சு திட்டி விட, ஹீரோவும் சரின்னு அமைதியா அந்த இடத்த விட்டு வரான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ மிஸ் பண்ணிட்டு அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, "இங்க பாரு பொண்டாட்டி, ஹோட்டல்ல சாப்பிடாத, வீட்ல சாப்பிடு. அதான் உடம்புக்கு நல்லதுன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோவ நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட வேலைய பார்க்க வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஹீரோவோட எக்ஸ் தான் வரா. இவ வந்து ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோஸ காமிச்சு, "உனக்கு யாருமே இல்லாத அனாதைன்னு சொல்லி தானே அவன ஏமாத்துன. ஆனா உனக்கு ஒரு அங்கிள் இருக்கு. உன்ன பத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் உன் கூட இருக்க மாட்டான். அந்த விஷயத்த மறந்து போயிறாத. அவன் என்னைக்கு என்ன மட்டும் தான் காதலிப்பான். உன்ன காதலிக்க மாட்டான். அவனுக்கு இன்னைக்கு நான் தான் சரியான ஜோடி. ஒழுங்கா அவன விட்டு போயிடுன்னு" சொல்ல, "இதெல்லாம் என்னோட கடந்த காலம். இத காமிச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்காத. அவர் இப்ப என்னோட புருஷன். என்னைய என் புருஷனே பிரிக்கலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதன்னு" ஹிரேன் அவள பிடிச்சு திட்டி விட்டுட்டு, இப்ப அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எந்த விஷயத்துல இருந்து நான் வெளிய வரணும்னு நினைக்கிறேனோ, அந்த விஷயம் தான் என்ன துரத்திட்டு இருக்கா அப்படின்ற மாரி. இப்ப அப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹிரேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் ஒரு ஆள் கொலை பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட தம்பி தான். அவங்க அப்பாவோட தம்பிக்கு உங்க அம்மா மேல ஒரு கண்ணு. அவங்க அம்மாவ அடையறதுக்காக அவங்க அப்பாவ கொலை பண்ணும்போது அவங்க அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் தான் அந்த ஆக்சிடென்ட்ல உயிரோட இருந்திருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் தான் வரான். இப்ப அவன் வந்து, "அங்கிள பார்த்து ஏம்மா பயப்படுற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு" சொல்ல, "என் கிட்ட வராத ஒழுங்கா தள்ளி போ" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா, "இந்த உண்மைய எவ்வளோ நாள் தான் உன் மனசுல போட்டு அடைச்சு வச்சுட்டு இருக்க போற? இன்னும் உன் மனசுல அடைச்சு வச்சுட்டு இருக்க போறியா? இதுக்கப்புறம் நீ என் கூட என் வீட்ல தான் இருந்தாகணும். ஒழுங்கா கிளம்பி அங்கிளோட வீட்டுக்கு வந்துரு. அங்கிள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு" சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, "கண்டிப்பா உன் கூட வரமாட்டேன். நீ எப்படியோ போய் தொல. நான் உன்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு விரும்பல. நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு இருக்கேன். என்ன தொல்லப்படாதன்னு" சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் அவ்ளோ ஈஸியாலாம் விட மாட்டேன். அவ என்ன விட்டு போயிட்டா. அவ போனதுக்கான வழிய உன்ன வச்சு தான் நான் தீர்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு, அவங்க அங்கிள் அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்தவுடனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது பயப்பட ஆரம்பிச்சுர்றா. ஏன்னா அவங்க அங்கிள பார்த்தா சின்ன வயசுலேருந்தே இவளுக்கு ஒரு பயம்.
இப்ப அவ இப்படி எழுதிட்டு இருக்க அவளுக்கு பாட்டி தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "என்னமாச்சு உன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு என் புருஷனோட ஞாபகமா இருந்துச்சுன்னு இவ இத சொல்லி சமாளிக்க, கவலைப்படாதம்மா அவன் சீக்கிரமே திரும்ப வந்துருவான்னு பாட்டி சமாதானப்படுத்த, இவ்ள பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்கார்ந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்னு பாட்டி கூட ஒண்ணா சேர்ந்துட்டு ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட மிஷன்ல பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பார்த்தோன்னே இவ்ளோ பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பிய கூப்பிட்டு சீக்கிரமா நான் அவரை பார்க்க போனோம் வாங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்க. பார்த்தா அவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. அத பார்த்தோன்னே அவன பாத்தீங்கன்னா, "அண்ணி பயப்படாதீங்க. அண்ணாக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காதுன்னு" இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா ஹீரோ நினைச்சு பயந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவன பார்த்தவுடனே இவ போய் கட்டி பிடிச்சுட்டு, "நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் உன்ன பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுட்டேன்னு" இவ அழுதுட்டு இருக்கா. "எனக்கு எதுவும் ஆகல. நான் நல்லபடியா தான் இருக்கேன். நீ எத நினைச்சும் கவலைப்படாதன்னு" ஹீரோ அவள சமாதானப்படுத்த, இவ்ள பாத்தீங்கன்னா அதே இடத்துல டக்குனு மயக்கம் போட்டுறா. இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. அவளுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. இவ சின்ன வயசா இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "அம்மா அப்பா 2 பேரையும் கொன்னுட்டு இருக்குது பாருன்னு" ஹீரோயின பத்தி ரொம்ப பேட் லக்கா பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கிறா. நான் என் அம்மா அப்பா கூட இருந்ததுனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப என் புருஷன் கூட இருக்கேன். ஒருவேளை அவரும் என்ன விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? எனக்கு அத நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயினோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு டக்குனு எந்திரிச்சுறா. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கியான்னு" கேட்க, "நல்லாதான் இருக்கேன். என்னன்னு தெரியல திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. வாங்க போலான்னு" சொல்லி 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய வராங்க. இவ வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு உயிரே இல்ல. எங்க என்ன விட்டு போயிருவீங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? உங்க கூட சேர்ந்து மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கூட நடக்கல. ஒவ்வொரு நாளும் நீங்க இருந்தீங்களா, செத்தீங்களான்னு அத பத்தியே யோசிச்சுட்டு என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கைய நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியல. போதும் இத இதோட நிப்பாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து இருக்க போறதில்ல. உங்களுக்கு உங்களோட மிலிட்டரி வேலை தான் முக்கியம்னா அதையும் பார்த்துக்கங்க. எனக்கு என்னோட டாக்டர் வேலை தான் முக்கியம். உங்கள கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்னால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்க முடியாது. என்ன விட்டு தள்ளி போயிருங்கன்னு சொல்ல, என்னால உன்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா உன்னோட முடிவுக்கு நான் என்னைக்கும் மதிப்பு கொடுப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, அப்படின்னா இதுக்கப்புறம் வாழ்க்கை முடியிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே வந்துராதீங்க. நான் உங்க கூட சேர்ந்து வாழ விரும்பல. என்ன விட்டுட்டு நீங்க வேற யாராவது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு ஹீரோவ பிரேக்கப் பண்ணிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்தோனே நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்டர்ல உள்ள ஆர்மி ஆபீசருக்கு ஹெல்ப் தேவைப்படுதாம். நீ ஆல்ரெடி பார்டருக்கு போயிட்டு வந்திருக்கல்ல. அதனால நீ போனா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவ்ளோ சரின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறா. இப்ப அவங்க எல்லாம் மெடிக்கல் கேம்ப்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு ஹீரோயினும் அவளோட டீமும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்க? பார்த்தா ஹீரோவும் அதே டீம்ல தான் இருக்கான். ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. இவன் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க, வெளிய வரும்போது டக்குன்னு ஹீரோவ பார்த்துடுறான். அவன பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, "இங்கதான் வேலை பார்க்குறியா? பார்த்து கவனமா பாருன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவளோட கால பார்க்குறான். பார்த்தா அவளோட லேஸ் கலண்டிருக்கு. அத பார்த்த உடனே அவளோட லேஸ டைட்டா கட்டி விட்டு, "பார்த்து கேர்ஃபுல்லா நடந்து போன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்றான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பேஷண்ட்ட பார்க்கலான்னு வர, பார்த்தா அந்த பேஷண்ட் இறந்து போயிடுறாரு. எவ்ளோ பண்ணியும் அவளால அந்த பேஷண்ட்ட காப்பாத்த முடியல. அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்து தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா. ஒருவேளை புருஷனுக்கு இந்த மாரிலாம் ஆயிடுச்சுன்னா, என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, நான் முடிஞ்ச வரைக்கும் அவர காப்பாத்த ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. என்னோட அம்மா, அப்பா மாரியே என் கண்ணு முன்னாடியே அவரும் செத்து போயிட்டாருன்னு சொல்லி இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு கனவுல அடிக்கடி ஒரு கெட்ட விஷயம் வருது. அந்த கெட்ட விஷயம் உன் வாழ்க்கைய விட்டு போயிரும். அது போறதுக்கு கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, இவ்ள பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் அமைதியா நின்னுட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, உன் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அத பத்தி தெரியாது. ஆனா உன் வாழ்க்கையில எந்த ஒரு கெட்ட விஷயமும் கண்டிப்பா நான் நடக்க விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு. உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். இன்னும் 2 மிஷன் தான் இருக்கு. அத முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன். உன் கூட சேர்ந்து வாழ போற இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. எனக்காக ஒரு வாய்ப்பு குடு. கண்டிப்பா உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப அவன்
கேப்டன் சார் இதை அவரோட பொண்டாட்டி கிட்ட கொடுக்க சொன்னாரு. இது ரொம்ப நாளாவே கொடுக்க சொல்லி வச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் டைம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கொடுக்க அவளும் சரின்னு வாங்கி வச்சுக்கிறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்த உடனே அவகிட்ட அதை கொடுக்குறா. உன் புருஷன் உன்கிட்ட கொடுக்க சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாராம். அததான் கொடுத்தான்னு சொல்ல பார்த்தா அதுல ஹீரோ வாய்ஸ் ரெக்கார்ட் தான் அனுப்பி வச்சிருக்கான். நான் ஒவ்வொரு தடவை மிஷினுக்கு போகும்போதும் உன்னோட முகம் தான் எனக்கு ஞாபகம் வரும். உன்னை பார்க்க வரணும்னா 1000 தடவை கடவுள் கிட்ட வேண்டிக்குவேன். அந்த கடவுள் அதை நிறைவேற்றிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் நிறைவேற்றுவாருன்னு நம்புறேன்னு சொல்லி ஹீரோவே மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்ல அதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறா. எல்லாரும் என்னை விட்டு போகும்போது என் மேல உயிரே வச்சிருக்க புருஷனை விட்டுட்டு நான் இதுக்காக போனேன்னு இவ ஹீரோவை தேடி ஓடி வந்துட்டு உனக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கொடுக்கணும்னு என் மனசு சொல்லுது. ஏன்னு தெரியலன்னு சொல்லி இவ ஹீரோவை கிஸ் பண்ண ஹீரோவில கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். என்னை விட்டு போயிடாத, சீக்கிரம் வந்துருன்னு சொல்ல சீக்கிரமே நான் உனக்காக திரும்ப வந்துருவேன்னு ஹீரோவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்க அவனுக்கு அவனோட ஆளுங்க தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க ஆளுங்க கால் பண்ணி ஹிரனை பத்தின உண்மையை சொல்றாங்க. ஹிரன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அங்கிள் தான் அவங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுமே அவ அமைதியா தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் அவளை போட்டு பாடாப்படுத்தி தான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருந்தான். அவன் தொல்லை தாங்காம தான் அவ பாட்டி கிட்ட வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இந்த அங்கிள் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அவளை பயமுடுத்தி அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஹிரன் கிட்ட பேசின வீடியோவே அனுப்பிவிட அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன் பொண்டாட்டி ஏன் நீ பயமுடுத்தி பாக்குறியா? கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ காண்டாயிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு கட் பண்ண அந்த அங்கிளை தான் காட்டுறாங்க. அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு தேவை ஹீரோவை விட்டு ஹீரோயினை பிரிக்கணும். அவனுக்கும் ஹீரோயின் தானே தேவை. அதனாலதான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து பாட்டியை பார்க்க வந்துட்டு இருக்க. பாட்டியை பாத்தீங்கன்னா அம்மாடி இந்த குடும்பத்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா சீக்கிரமா எனக்கு பேர குழந்தைங்க பெத்து கொடுக்கணும்னு சொல்ல இவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட எக்ஸ் தான் வரா. இப்ப வந்து பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நீ எப்பமா வந்தன பாட்டியை கேட்க அவ்வளவு பதில் சொல்லிட்டு இருக்கா. இப்ப விழா பாத்தீங்கன்னா பாட்டி எங்க தாத்தாக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டில எல்லாரும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல கவலைப்படாதம்மா, கண்டிப்பா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்க வரோம். என் கூட சேர்ந்து என் மருமகளும் வருவான்னு பாட்டி சொல்லிட்டு போக இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டில என் குடும்பத்தை ஏதாவது காயப்படுத்த நினைச்சேன்னு வச்சுக்க கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல ஏன் என் மேல இப்படி வெறுப்ப கட்டுற? நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப என் மேல இவ்வளவு வெறுப்பு காட்டி என்ன ஆக போகுதுன்னு சொல்ல வாயை முடித்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டில குடும்பத்தை என்ன பண்ற பாருன்னு இவ வில்லத்தனமா பாத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்த உடனே ஹீரோட தம்பி பாத்தீங்கன்னா அண்ணி எல்லாரு கண்ணும் உங்க 2 பேர் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இவளோட தாத்தாவும் வராரு. இப்ப உங்க தாத்தா வந்து என் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி பேசிட்டு இருக்க. இவரை பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த இதுக்கு இவளோட அங்கிள் வரான். இப்ப உங்க அங்கிள் வந்து சாங்கோட ஒரே ஃபேமிலி நான் தான். அவ குடும்பத்துல உயிரோட இருக்குது நான் மட்டும் தான் சொல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாத ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போனே ஹீரோன்னு சொல்ல என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா? உன் குடும்பம் நான் தான் அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல எனக்குன்னு யாரு கிடையாது, இவங்க தான் என்னோட ஃபேமிலின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உன் சொந்த அங்கிளையே குடும்பம் இல்லைன்னு சொல்ற, எதுக்காக இப்படி சொல்றேன்னு சொல்ல ஹீரோயின் அவளுக்கு ஒரு அரிய போட்டுட்டு இந்த பர்த்டே பார்ட்டி ஒரு தாத்தாவோட பர்த்டே பார்ட்டின்னு ஒத்துக்கிறேன், யாரு கேட்டு இங்க அன்வான்டான ஆளெல்லாம் உள்ள விட்டேன்னு சொல்லி ஹீரோயின் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா சாங் என்னோட பொண்டாட்டி, அவளோட ஃபேமிலி நாங்க தான். உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இந்த இடத்த விட்டு போனா நல்லது, இல்லன்னா நான் ஓட விட்டுருவேன்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை துரத்தி விட்டுறான். இப்ப அவனை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இவன் ஹீரோயின்ட்ட என்ன சொல்றானா, நீ கனவுல ரொம்ப பார்த்து பயப்படுற விஷயம் இதுதான் எனக்கு தெரியும். அந்த விஷயத்த பார்த்து இனிமே நீ பயப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் நீ நிம்மதியா தூங்கலான்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவன் ஹீரோவை பாசத்தோட பாத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு கூப்பிடலான்னு அவளோட ஹாஸ்பிட்டலுக்கு வர அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உங்க கேப்டன் ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க வந்துடுறா. இப்ப ஹீரோவுக்காக ஃபிளவர் பக்கெல்லாம் கொடுத்துட்டு கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் மறந்துடாதன்னு சொல்ல அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்பா. இன்னைக்கு நைட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு நான் உனக்காக சமைக்க போறேன்னு சொல்ல 2 அடி வேணாலும் அடிச்சுக்க, ஆனா நீ எனக்காக சமைக்க மட்டும் செய்யாதான்னு சொல்ல இதுக்கு என்ன அர்த்தம்? என் சமையல் உனக்கு பயமா? நான் ஒழுங்கா சமைக்க மாட்டேன்னு சொல்றியான்னு கேட்க அதெல்லாம் இல்ல பொண்டாட்டி, நான் என்ன சொல்றேன் வரேன்னா என் பொண்டாட்டி கையால சாப்பிடணும்னு ஆசைதான், ஆனா நான் என் பொண்டாட்டிக்காக சமைக்கிறதுலதான் இன்னும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலான்னு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு கல்யாண ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காக தான் வரா. இப்ப இவங்க 2 பேரும் கல்யாண ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. அந்த ட்ரெஸ்ல இவ்வளவு பார்த்த உடனே ஹீரோ வாயை பொழுதுட்டு பாத்துட்டு இருக்க. டே அண்ணா என்னடா இப்படி பாத்துட்டு இருக்க? அண்ணியோட அழகுல மயங்காம கிட்ட போய் பாருன்னு சொல்ல ஹீரோவோ கிட்ட போறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்ல
இந்த ட்ரெஸ் என் புருஷனோட செலக்ஷன் ஆச்சே! அப்டின்னா நல்ல எப்படி போகும் அப்டின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் இவங்க தம்பி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, ஹீரோக்கு மறுபடியும் அவனோட மிஷன்ல இருந்து கால் வந்துருது. அந்த கால் வந்த உடனே, ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போக முடிவு பண்ணிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கல்யாண ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த கடைய விட்டு வெளிய வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோவோட ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவ கூட்டு போறதுக்காக. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்காக வெயிட் பண்ணு. கண்டிப்பா கல்யாணத்தன்னைக்கு நான் வந்துருவேன்னு" சொல்ல, "நீங்க சொல்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா பார்த்துட்டு இருக்கு. ஹீரோவனோட கடமைய செய்றதுக்காக போறான். இந்த மாதிரி ஒரு அழகான காத்திருப்போட தான் இந்த டிராமாவ முடிக்கிறாங்க. இந்த டிராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.